نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அகிலத்தையும் அதிலுள்ள அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பிறகு, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இவ்வுலகிலே இருக்கின்ற இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான இடமான அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்கும் அன்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, சிறார்களே, இவ்வுலக வாழ்வின் போது எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயலுமான வரை எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொண்டவனாக, அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே முஃமின்களுக்கு நினைவூட்டுவீராக, நிச்சயமாக அந்த நினைவூட்டல் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறித்து காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவின் போது இந்த குத்பாவிலே சொல்லப்படுகின்ற நல்ல உபதேசங்கள், அல் குர்ஆனிய நபி அவர்களினுடைய வழிகாட்டல்கள் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான நல்ல உபதேசங்கள் யாருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றால், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد, யார் இந்த உபதேசங்களின்பால் பிறந்த மனநிலையோடு தங்களுடைய காதுகளை அதன்பால் சாய்க்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இதில் நல்லுபதேசம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பற்றி சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் இந்த உபதேசங்களின்பால் நல்ல நிலைகளோடு மனம் திறந்தவர்களாக இந்த உபதேசத்தை நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக அதில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பிரயோசனம் அளிப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு, அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மை காலமாக சர்வதேசத்திலும் எமது தேசத்திலும் அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு சொல்லாக பேர் அனர்த்தங்களும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடர்களும் எம்மை அடிக்கடி எமது கால்களுக்கு வந்து செல்கின்ற சொற்பிரயோகங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எமது தேசத்தை எடுத்தாலும் எமது ஆசிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும்
அண்மையில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தங்களும் பேரிடர்களும் தாய்லாந்திலே, அதே போன்று இந்தோனேசியாவிலே ஏற்பட்ட வெள்ள பிரளயங்கள், அதே போன்று சற்று காலத்திற்கு முன்னால் டெக்னாலஜியில் சயின்ஸில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா போன்ற வளர்முக நாடுகளிலே ஏற்பட்ட தீ விபத்துக்களாக இருக்கலாம் அல்லது பனிப்பொழிவுகளாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அனர்த்தங்கள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களுக்கு பின்னால் அது வெள்ள பிரளயங்களாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சிகளாக இருக்கலாம், காட்டுத்தீயாக இருக்கலாம், பனிப்பொழிவுகளாக இருக்கலாம். இவைகளுக்கு பௌதீக ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உண்மையில் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும், பொறுப்பு வாய்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும், இதற்கு பின்னால் சொல்லப்படுகின்ற காரண காரியங்களை அலைசி ஆராய்ந்து அவற்றை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும், இவற்றுக்கு பின்னாலும் இவைகளை தாண்டியும் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் இந்த அனர்த்தங்களை, இந்த பேரிடர்களை ஒரு முஸ்லிம் பெற வேண்டிய, ஒரு மூமினாக இவற்றை நாம் அணுக வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் எம் அனைவரையும் சார்ந்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் எல்லாம், இந்த பேரிடர்கள் எல்லாம் எமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த உலகத்திலே சொல்ல வருகின்றது. இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா நாம் சுதந்திரமாக சுகந்தமாக அனுபவித்து செல்லக்கூடிய சுவன பூமியாக அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஆக்கவில்லை. மாற்றமாக இந்த பூமியில் அல்லாஹு தஆலா சோதனைகளையும் அதே போன்று சுகந்தங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆனால் சோதனைகள் வருகின்ற போது, இவ்வாறான இடர்கள் வருகின்ற போது, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அதை எவ்வாறு கையாள வேண்டும், அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான வழிகாட்டல்களை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் இவற்றிலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாக இவைகளை ஏதோ இயற்கை அனர்த்தங்கள் என்றும் பேரிடர்கள் என்றும் கடந்து செல்லாமல், இவைகளுக்கு பின்னால் அல்லாஹ் எமக்கு சொல்லுகின்ற செய்திகளை படிப்பினைக்கு எடுத்த மக்களாக, அதிலிருந்து பாடங்களை படித்த மக்களாக நாம் மாற வேண்டும் என்று அல்லாஹ் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றான். அந்த வகையில் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு மோமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளாக, அல்லாஹ்வின் தூதின் செய்திகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் எல்லாம் எமக்கு உணர்த்துகின்றது, இவற்றையெல்லாம் படைத்து அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும், எல்லா நிலைகளிலும், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மிக்க அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் எமது உள்ளத்திலே ஆணித்தரமாக பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எமக்கு சொல்கின்றன. அதே போன்றுதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த அனர்த்தங்களும் பேரிடர்களும் இப்போது நடைபெற்று முடிந்திருக்கின்ற அல்லது நடைபெற இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ் எமக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடைகளை எமக்கு ஞாபகப்படுத்தி செல்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நீங்கள் வசிக்கக்கூடிய அழகான தொட்டிலாக உங்களுக்கு நாங்கள் ஆக்கவில்லையா? மலைகளை முலைகளாக நாங்கள் ஆக்கவில்லையா? அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்ற போது, உங்களை கொண்டு ஆடிவிடாமல், இந்த பூமி அசைந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா மலைகளை, அவைகளை முளைகளாக நட்டி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு அழகாக இருந்த மலைகளும் பூமிகளும் அவை அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளின் மூலமாக,
அல்லது எங்களுடைய பாவங்கள் மிகைக்கின்ற போது நாம் வாழ முடியாத பிரதேசங்களாக இடங்களாக மாறி போயிருப்பதை எமது கண்கூடாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவை அல்லாஹ் எமக்கு அளித்த அந்த அழகான வாழ்க்கையை மீண்டும் முறை எங்களுக்கு அவைகள் ஞாபகமூட்டி செல்கின்றன. அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி இவைகள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளாக அல்லாஹ் எமக்கு அளித்த பாக்கியங்களை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையில் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எம்மை நெருங்கி இருக்கின்ற அல்லது நாம் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மர்மை என்று சொல்லக்கூடிய பேர் அனர்த்தத்தின் ஒரு பகுதியை நினைவுபடுத்தக்கூடியதாக இவைகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான பெரிய ஒரு அனர்த்தம் மறுமை நிகழ்கின்ற போது நடைபெற காத்து கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கின்றோம், அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்கள், சில அனர்த்தங்கள் நொடி பொழுதுகளில் சில நிமிடங்களில் நடந்து முடிகின்றன. சில அனர்த்தங்கள் கிழமை கணக்கில் மாத கணக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹு தாலா எம்மை நெருங்கி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான். எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூரத்து ஜில்சால். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி கடுமையாக அசைக்கப்படுகின்ற போது, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி பிளந்து அதுக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் அவை வெளிப்படுத்துகின்ற போது, அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, இந்த பூமி கடுமையாக அசைக்கப்படுகின்ற போது இந்த மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக ஆக்கப்படுகின்ற போது, கடல்கள் தீமூட்டப்படுகின்ற போது, சூரியன் சந்திரன் என்ற இந்த கோள்கள் அனைத்தும் அவைகள் தவிடுபடியாக ஆக்கப்படுகின்ற போது உங்களுடைய நிலைமை என்னவாகும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சூரத்துல் ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்ற போது, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மர்மை நாள் வருகின்ற போது ஏற்படக்கூடிய அனர்த்தம் இருக்கின்றது, அந்த உழுக்கல் இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى. அந்த பேர் அனர்த்தம் நடக்கின்ற போது எவ்வாறு மனிதனுடைய நிலை இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, பாசமிக்க தாய் கூட தனது குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கின்ற அந்த பாசமிகு தாய் அந்த குழந்தையை மறந்து விடுவாள். அந்த அனர்த்தத்தினுடைய அந்த கனவி காரணமாக கற்பிணி கூட தனது பிள்ளையை அவள் பெற்றெடுத்து விடுவாள். மனிதர்களை பார்க்கின்ற போது மயக்க நிலையிலே இருப்பார்கள். அவர்களால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு மனிதன் மாறிவிடுவான். இப்படியான ஒரு நிலையும் எங்களை அடைய இருக்கின்றது. ஆகவேதான் இந்த சின்ன சின்ன அனர்த்தங்கள் எல்லாம், எம்மை வருகின்ற இவ்வாறான பேரிடர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இவற்றின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இதை ஒரு மூமின் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அனர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளாக,
எமக்கு நெருங்கி இருக்கின்ற மரணை நினைவுபடுத்தக்கூடியதாக அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எங்களுக்கு இன்னும் ஒரு முறை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற அதே வேளையில் இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா ஒரு நோக்கோடுதான் அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான் என்பதையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா. இந்த பேரிடர்கள், அனர்த்தங்கள், சூறாவளிகள், மண் சரிவுகள், வெள்ள பிரளயங்கள், காட்டு தீகள் போன்ற இந்த அத்தாட்சிகளை எல்லாம் நாம் உங்களுக்கு ஏன் அனுப்புகின்றோம் என்று சொன்னால், உங்களை அச்சமூட்டுவதற்காக, உங்களை பயப்பட செய்வதற்காக. அல்லாஹ்வை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே மறந்து வாழ்கின்ற போது, மறுமையை மறந்து வாழ்கின்ற போது, மறுமையின் நிகழ்வுகளை எல்லாம் ஒரு மூமின் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தின் மோகங்களில் மூழ்கி போகின்ற போது அல்லாஹ் தஆலா மனிதனை அச்சமூட்டுவதற்காக, இதுவல்ல வாழ்க்கை, இதுவல்ல வாழ்க்கையின் நிரந்தரம் என்பதை ஒரு முஸ்லிமுக்கு நினைவூட்டுவதற்காக இவ்வாறான அச்சமூட்டல்களை அல்லாஹ் தஆலா செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது, இன்னல்லாஹ யுஹவ்விஃபுன் நாஸ பிமா ஷாஅ மின் ஆயாத்திஹி லஅல்லஹும் யஅதபிரூன். அல்லாஹ் தஆலா அவன் நினைக்கின்ற இவ்வாறான அத்தாட்சிகளின் மூலமாக மனிதர்களை பயமுறுத்தாட்டுகின்றான். இவ்வாறெல்லாம் உங்களுக்கும் நடக்கலாம். நாம் இன்று அமைதியாக சந்தோஷமாக இந்த பள்ளியிலே குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே போன்று போன கிழமை மக்களால் கேட்க முடியாத நிலை ஏற்பட்டது. சில மனிதர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள், இன்னும் சில மனிதர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த பயம் எமக்கு வர வேண்டும். இவ்வாறான ஒரு சூழல் எமக்கு நடந்தால் நாம் என்ன செய்வது? அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை மறந்திருக்கின்றோம், அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இவ்வாறான சம்பவங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றான். நாம் பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய காலத்தில் கூஃபா பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்றது. அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும் ஃபஅதிபு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்க நாடுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்று நீங்கள் செய்கின்ற இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அராஜகங்கள், பாவங்களில் இருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான். ஆகவே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள் என்று அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலும் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே பாவம் அதிகரித்து விட்டது. மீண்டும் ஒருமுறை இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டால் உங்களுக்கு மத்தியில் நான் வாழ மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்ன செய்தி எல்லாம் இவ்வாறான அச்சமூட்டல்கள், இவ்வாறான அனர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும் என்பதை எமக்கு ஞாபகமூட்டி செல்கின்றன. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான அனர்த்தத்தை ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக சிலர்கள் அணுகலாம். இவைகள் தண்டனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பி. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையில் பிடித்திருக்கின்றோம். ஃபமின்ஹும், அவர்களில் சிலர்களை நாம் நீரில் மூழ்கடித்து மரணிக்க செய்தோம். சிலர்களை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அளித்தோம். இன்னும் சிலர்களை மிகப்பெரிய ஒரு சூறாவளி போன்ற காற்றை ஏற்படுத்தி அளித்தோம், அவர்களை இல்லாமல் செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். பாவங்கள் நிறைகின்ற போது அல்லாஹ்வினுடைய தண்டனை இந்த பூமியை நெருங்குகின்றது. நான் யோசிக்க வேண்டும்,
வேண்டும், நீங்களும் யோசிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தண்டனையாக எமக்கு இருந்தால் இந்த உலகத்திலும் விமோசனம் கிடையாது, மறுமையிலும் விமோசனம் கிடையாது. இவ்வாறான தண்டனைகள் எம்மையும் பிடிக்காது என்று பீடிக்காது என்று யாருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு மூமினை சோதிக்க நாடினால் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் பக்ராவிலே, வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அச்சத்தின் மூலமாக, பசியின் மூலமாக, உங்களுடைய உயிரிழப்புகள் மூலமாக, பொருளாதார சேதத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களை சோதிப்போம். பொறுமையாக இருப்பவர்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் சொல்வீராக. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை நாடினால், ஒரு சமுதாயத்தை நேசித்தால் அந்த சமுதாயத்தை சோதிப்பான். அந்த சோதனை எந்த வடிவிலும் வரலாம். ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, சில வேளைகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் அல்லாஹ் எம்மை நேசிக்கின்ற போது ஏற்படுகின்ற சோதனைகளாக கூட இருக்கலாம். நபி அவர்களுடைய காலத்திலும் இவ்வாறான வெள்ள பிரளயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் பார்க்கின்றோம், சில வேளைகளில் அவர்களுடைய கால பகுதியிலே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இவைகளெல்லாம் அதே போன்று நாம் பார்க்கின்றோம். ஷாம் பிரதேசத்திலே நாம் அண்மையில் 2020களில் 21களில் நாம் எதிர்நோக்கிய கொரோனா போன்ற சஹாபாக்களுடைய காலத்தில் கொரோனா நோய் ஏற்பட்டது. வயிற்று போக்கால் நிறைய சஹாபாக்கள் மரணித்து போனார்கள். மூத்த சஹாபாக்களில் பலர்கள் மரணித்த கொலரா போன்ற நோய் ஏற்பட்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற ரஹ்மத்தாக இருக்கின்றது. மூன்றாவது ஒரு விடயம் தான், அல்லாஹ் தஆலா மக்களை தெரிவு செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கின்றான். அந்த ஷஹீதுகளில் நிறைய பட்டியலை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது, இடர்களின் போது எமது முஸ்லிம் சகோதரர்கள் அவ்வாறு இருந்திருந்தால் அப்படியான மரணம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அப்படியானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகின்றோம். நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இடிபாடுகளுக்குள் இருந்து மரணித்தவர்கள் ஷஹீத், நீரில் மூழ்கி மரணித்தவர்கள் ஷஹீத் என்ற பட்டியலை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவேதான் இவ்வாறான அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் இவ்வாறு மரணித்தவர்களுக்கு இந்த பாக்கியங்கள் கிடைத்திருக்கலாம் என்று நாம் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த இடர்களை எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அந்த நம்பிக்கையோடும் பிரார்த்தனைகளோடும் ஒரு மூமின் இவ்வாறான அனர்த்தங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான அனர்த்தங்கள் பேரிடர்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உள்ளத்திலே இந்த அனர்த்தங்களும் கூட நல்ல செய்திகளை சொல்ல வருகின்றன. அவனுடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்தக்கூடிய, அதிலே ஏற்படுகின்ற ரணங்களையும் காயங்களையும் அதை இல்லாமல் செய்யக்கூடிய சில விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்பினால் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிப்பான். ஃபமன் ரலிய ஃபலஹு ரிதா, யார் பொருந்திக் கொள்கின்றார்களோ, இது அல்லாஹ்வினுடைய சோதனை, அல்லாஹ் இதன் மூலம் என்னை சோதிக்கின்றான் என்று யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கப்படுகின்றது. ஃபமன் ஸஹித ஃபலஹு ஸஹத், யார் அல்லாஹ்வை கோபித்துக் கொள்கின்றார்களோ, இது என்ன வாழ்க்கை, இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுப்பி இருக்கின்றானே என்று நிறைய மனிதர்கள் கலா கதிரை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் கலா கதிரை விட்டும் தூரமான வார்த்தைகளை
பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கப்பெறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இவ்வாறான சோதனைகளின் போது நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனை என்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 வருட காலம் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அவ்வளவு காலமும் அவர்கள் பொறுமையாகவே இருந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்ததில் இருந்து அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் ஏற்பட்ட சோதனைகளை நீங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். சோதனை முடியவில்லை. நிச்சயமாக சோதனைகள் வெவ்வேறு வடிவங்களில் ஒரு மூமினை அணுகிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்வதில் தான், அதை புரிந்து கொள்வதில் தான், அந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது எமது மனநிலைகளை பொறுத்துத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா அல்லது அது எங்களுக்கு தண்டனையாக அமைந்து விடுகின்றதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த வேளையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருக்கின்ற ஒரு கூற்று, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஃபமன் ஜஹித ஃபித் துன்யா ஹானத் அலைஹில் மஸாயிப், யார் இந்த உலகத்தில் ஜுஹுதான நிலையில் பற்றற்ற நிலையில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சோதனைகள் என்பது இலகுவாக மாறிவிடும். மாற்றமாக யார் இந்த உலகத்திலே மூழ்கி போகின்றார்களோ, இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் இந்த உலகத்தை அடைய வேண்டும், இதுதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு அது கஷ்டமாக போய்விடும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாம் விரும்பினாலும் வெறுத்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு அத்தாட்சியை, ஒரு வசனத்தை தொடர்ச்சியாக நானும் நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா? வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த கால பகுதியை நாம் உங்களுக்கு மத்தியில் சுழற்சியாக வரச் செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் பார்க்கின்றோம், சிறுபராயத்திலே இருந்து எமது வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு தேசத்தின் சர்வதேச பார்வையாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சுகமான வாழ்க்கைகளும் இவ்வாறான பேரிடர்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். அவைகள் சில வேளைகளில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு வருடத்தில் ஒரு முறை இருமுறை இவ்வாறான சோதனைகளின் மூலமாக நான் உங்களை பீடிக்கின்றோம், எங்களின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. ஆனால் மக்கள் புறக்கணித்துக் கொண்டே அதிகமான மனிதர்கள் செல்கின்றார்கள் என்பதை அல் குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு அழகான பாடமாக தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த பேரிடர் என்பது, இவ்வாறான அனர்த்தங்கள் என்பது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக, அல்லாஹ் வர இருக்கின்ற மறுமையை பற்றி ஒரு பயமுறுத்தலாக, அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம், மறுமையின் பக்கம், கபரின் பக்கம் எங்களுடைய பாவங்களை தவிர்த்து கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ் தஆலா அனுப்புகின்ற ஒரு செய்தியாக ஒரு மூமின் பார்க்க வேண்டும் என்பதை நாம் மேற்சொன்ன விடயங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. ஆகவே அப்படி பார்த்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, நாம் ஆரம்ப குத்பாவின் போது எம்மை சூழ்ந்திருக்கின்ற இவ்வாறான பேர் அனர்த்தங்களும் இடர்களும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளாக, அல்லாஹ் தஆலா எம்மை அவனின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அனுப்புகின்ற ஆயாத்துகளாக, செய்திகளாக அல்லாஹ் தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டின் மூலமாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இவ்வாறான அனர்த்தங்கள் எமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்ல வருகின்றன. நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு செய்தியை எமக்கு சொல்லி தருகின்றது. அதில் மிக பிரதானமான ஒரு விடயம்தான் நாம் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்று வருகின்ற போது அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை அழைக்கின்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் யாரை அழைக்கின்றான் என்று சொன்னால், பாவத்தில் மிதமிஞ்சி போனவர்கள், பாவத்தில் எல்லை கடந்து போன எனது அடியார்களே என்று அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றான். மரணம் வருவதற்கு முதல், எங்களுடைய இறுதி மூச்சு எங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முதல் அல்லாஹ் எங்களை இரக்கத்தோடு அழைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனது அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? பாவத்திலே இருந்து நீங்கள் மீழ்ச்சி பெறுங்கள். பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெறுதல் என்று வருகின்ற போது அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த பாவமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றான். நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா? நாமெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வானம் இருக்கின்றது எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருக்கின்றது. இந்த வானம் முட்டுகின்ற அளவுக்கு பாவத்தோடு வந்தாலும், இந்த பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கின்றது, இந்த பூமி நிறைய பாவத்தோடு என்னை சிறுக்கு வைக்காத நிலையில், அல்லாஹ்வுக்கு எதையும் அவனுக்கு ஒப்பாக்காத நிலையில் என்னிடத்தில் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த இரக்கமிக்க அல்லாஹ் தஆலா எம்மை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இடர்களை கண்டும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் பாவம் முயற்சி பெறவில்லை என்று சொன்னால் எங்களை விட துர்ப்பாக்கியமானவர்கள், எங்களை விட அபாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, கண் முன்னே எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனங்கள் இழக வேண்டிய, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு அரிய சந்தர்ப்பம் இது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே நாம் முயற்சி பெறுவோம். தௌபா என்று வருகின்ற போது 4 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதில் பிரதானமான நிபந்தனை, நானும் நீங்களும் நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தயாரான நிலையிலே இருக்கணும். கடன்களிலே இருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தால் நாம் இயலுமான வரை அவற்றை தவிர்த்து கொண்டு அவற்றை பேசி தீர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பாவத்திலே இருந்து விடுபட வேண்டும். நாம் எந்த பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அந்த பாவத்தில் இருந்தும், அது எதன் மூலமாக, எந்த சூழ்நிலையில், எந்த சாதனங்களினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ, அல்லது எந்த லிங்கின் மூலமாக பாவங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ அதிலிருந்து முற்றாக நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதற்காக நாம் பச்சாதாபப்பட வேண்டும். அவைகளை நினைத்து, நாம் செய்த பாவங்களை நினைத்து கவலைப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாம் உறுதி மொழியோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இறைவா, இவ்வாறான பாவங்களிலே நான் ஈடுபட்டு விட்டேன், அதனோடு தொடர்பான அனைத்து தொடர்புகளையும் நான் முறித்துக் கொண்டு இதோ உன்னிடத்தில் பாவ முயற்சி செய்கின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எல்லா கடன்களிலும் எல்லா பொழுதுகளிலும் மரணம் வரும் என்ற அந்த சிந்தனையோடு வாழ நாம் விரும்பினால், நாம் கடன்களிலே இருந்து, மற்றவர்களுக்கு எமது சொல்லால் செயலால் அநியாயம் செய்வதிலே இருந்து, எந்த கணத்திலும் பாவம் செய்வதிலே இருந்து, இந்த கணத்தில் மரணம் வந்தால் எனது நிலை என்னவாகும் என்ற நிலையில் நாம் வாழ்கின்ற போது நாம் இந்த உலகத்திலே அவுலியாக்களாக மரணிப்போம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போன்றுதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான இடர்களின் போது நாம் அதிகமாக சதகாக்கள் செய்ய வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களினுடைய அந்த வழிமுறைகளை நாம் பார்க்கின்ற போது இடர்களின் போது பேரிடர்களின் போது அதிகமான தான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான அனர்த்தங்களின் போது சஹாபாக்களுக்கு உபதேசங்களின் மூலமாக உணர்த்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான உபதேசங்களை அதிகமான மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எம் அனைவருக்கும் இருக்கின்றது. எப்போது எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடரின் போது அனர்த்தத்தினால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய சகோதரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான உதவி தொகைகள் இன்று தேச ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் மக்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எமது பிரதேசத்திலும் முடியுமான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் ஒன்றில் யோசித்தால் இதுவரைக்கும் நாம் வழங்கிய அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் எமது பொருளாதாரத்தோடு அவர்கள் நிலைகளிலே இருந்து யோசித்தால் 100ல் 2% 3% தான் நாம் வழங்கி இருக்கின்றோம். இது அவர்களுக்கு போதாமையாக இருக்கலாம். இன்று நிறைய சகோதரர்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக சேதாரமாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ உங்களுடைய குடும்ப ரீதியாக நிதிகளை சேகரித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை நிமித்த முடியுமாக இருந்தால், அவர்களுடைய இருப்பிடங்களை சரி செய்ய முடியுமாக இருந்தால், அவர்களுக்கான வீடு வசதிகளை கட்டி கொடுக்க முடியுமாக இருந்தால், எப்படியெல்லாம் அவர்களுக்கு உதவ முடியுமோ அவர்களுக்கு உதவ வேண்டியது எம் மீதான தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பொருளாதார உதவிகள் நாம் செய்தது 100ல் 1-2% இருக்கலாம். அதற்கு அப்பால் எம்மால் ஒரு 10%, 50% என்று செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வார். நபி அவர்கள் சத்தியமிட்டு கூறியிருக்கின்றார்கள், சதக்கா கொடுக்கின்ற பொருளாதாரம் ஒரு வகையிலும் குறையாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் நிதி திரட்டி இருக்கின்றார்கள். சிலர்கள் பேசிக் கொள்ளலாம், எப்போது பார்த்தாலும் வசூல் கேட்கின்றார்கள். இல்லை சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது ஒரு முறை வந்து பேசினார்கள், சஹாபாக்கள் கொடுத்தார்கள். 2 முறை பேசினார்கள், 3 முறை பேசினார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே தான் நபி அவர்களும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறான அனர்த்தங்களின் போது என்ன எப்போதும் எங்களை இவர்கள் டோர்ச்சர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு போதும் நினைத்து விடாதீர்கள். இவ்வாறான அனர்த்தங்கள் எமக்கு வருகின்ற போதும் நிச்சயமாக அந்த சகோதரர்கள் எமக்கு உதவுவார்கள். நாம் செய்கின்ற உதவிகள் போதாது, எம்மால் இன்னும் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அது எங்களுடைய நண்பர்கள் குழாங்களாக சேர்ந்து எங்களுடைய ஃபேமிலியாக சேர்ந்து ஒருவருடைய வீட்டை அல்லது பொருளாதார ஸ்தலங்களை அல்லது பொருளாதார வாய்ப்புகளை எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அதே போன்று உடலியல் ரீதியான உதவிகளும் இன்று தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. எமக்கான இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த உதவிகளை எம்மால் முடியுமான அளவு நாம் செய்து கொடுக்க வேண்டும், அதற்கு முன் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. நோய் நம்பலமற்ற வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எமக்கு தந்தருள்வானாக. இந்த அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா விமோசனத்தை அளிப்பானாக. அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா குணப்படுத்துவானாக. அதில் மரணித்த முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா ஷஹீதுகளாக ஏற்றுக்கொள்வானாக. இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா எம்மை பாதுகாப்பானாக. நாம் மரணிக்கின்ற போது கலிமாவோடு மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.